திருநெல்வேலி அருணா கார்டியாக் கேர் மருத்துவமனையில் தானியங்கி நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதியுடன் அதிநவீன சிகிச்சை. நெல்லை மருத்துவர் அருணாச்சலம் சாதனை. இங்கிலாந்து மருத்துவர் பங்கேற்பு. இது குறித்து அருணா கார்டியாக் கேர் மருத்துவமனையின் மருத்துவர் டாக்டர் அருணாச்சலம் செய்தியாளரிடம் கூறியதாவது: அவங்க கார்டியோதொராசிக் சர்ஜன் சில கேஸை பைபாஸ் பண்ண முடியாது, பேஷண்ட்டுக்கு உயிர் காப்பத்து அதிகம் சொல்லி பண்ண ஒரு முதல் கேஸு. 40 வயது ஒரு லேடி. அவங்க 70 வயசு லேடி, ஆனால் ஒரு வெயிட் 40 கிலோகிராம். அந்த அம்மாவுக்கு 3 ரத்த குழாயிலையும் அடப்பு இருந்துச்சு. இவங்க டாக்டர் அனிர்பன் சௌத்ரி அப்படின்ட்டு சார் யூகேல ஸ்பெஷலிஸ்ட் கார்டியாலஜிஸ்ட்டு. 12 இயர்ஸ் லண்டனில் அவங்க இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஸ்வான்சி யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. ஹீ இஸ் எக்ஸ்பர்ட் இன் சிப் ஆஞ்சியோபிளாஸ்டி, லைக் இந்த சிடிஓ க்ரானிக் டோட்டல் அக்ளூஷன், பைஃபர்கேஷன் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்கிற 2 குழாய் விரிஞ்சு இருக்கும் ஸ்டென்ட் பண்ணுறதுல அந்த மாதிரி உள்ளது. ஸோ அதுக்கெல்லாம் பைபாஸ் சர்ஜரி தான் ஆக்சுவலாக இண்டிகேட்டர். பட் என்னென்னா பேஷண்ட்டுக்கு ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு கிரியாட்டினின் அதிகமாக இருக்குது, இல்லை நுரையீரலில் சளி இருக்குது, ஒரு ஸ்மோக்கர், சிஓபிடி, இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் சர்ஜன்ஸ் அவங்கள நாட் ஃபிட் ஃபார் சர்ஜரி, இல்லை வெரி ஹை ரிஸ்க் டெத் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இங்கே ஆஞ்சியோபிளாஸ்டி ஹை ரிஸ்க் தான். பட் அந்த எக்ஸ்பர்டைஸ் சாரோட கைடன்ஸில் இந்த ஃபஸ்ட்டு பேஷண்ட்டுக்கு பைஃபர்கேஷன் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு ஓசிடின்னு நம்மகிட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு அல்ட்ரியான் 20 ஓசிடின்னு சொல்லியிருக்கோம். அந்த மெஷின் இருக்குது. அதை வச்சு நம்ம பைஃபர்கேஷன் ஸ்டென்டிங்னு சொல்லக்கூடிய 2 ஒய் மாதிரி இருக்கும் அந்த குழாயில். அந்த ஸ்டென்டிங் பண்ணி அந்த பேஷண்ட் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. 2வது பேஷண்ட் பார்த்திங்கன்னா அவர் ஒரு 68 வயசு. பட் அவருக்கு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்காங்க 2 ஸ்டென்ட்டு. போன 2 மந்த்ஸ் பேக் வந்தார். இன்னொரு ரத்த குழாயில் 2 ரத்த குழாயில் அடப்பு இருந்துச்சு, அதை ஸ்டென்ட் பண்ணியிருந்தோம். இது க்ரானிக் டோட்டல் அக்ளூஷன்னு சொல்கிறது. அப்படின்னா என்னென்னா ஒரு ரத்த குழாயில் அடப்பு பல வருஷங்களாக இருக்கும், ஸ்டென்ட் அடைச்சி போயிடும். அது ரொம்ப 3 மாதம் குறைஞ்சது தாண்டி இருக்கணும். பல வருஷம் 4 வருஷம் 5 வருஷம்லாம் ஆகிட்டுன்னா அது அப்படியே ஃபுல்லாக அடைச்சது. அதுக்குள்ளே வயரை போடுறது, பலூன் பண்ணி செய்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ டாக்டர் அனிர்பன் சார் ஹீ இஸ் அ குளோபல் சிடிஓ எக்ஸ்பர்ட் இந்த க்ரானிக் டோட்டல் அக்ளூஷன் ப்ரொசீஜரில். ஸோ இன்றைக்கி இந்த ஒர்க் ஷாப்பில் நிறைய அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ அவரோட கைடன்ஸில் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் ஓசிடி வச்சு இமேஜ் பண்ணி நல்லா அந்த ஸ்டென்ட்டுக்குள்ளே வயர்லாம் பண்ணி பலூன் பண்ணி முடித்து ஓசிடி ஃபைண்டிங் எடுத்த பிறகு பார்த்தா அந்த ஒரு நல்ல மிடில் ஸ்டென்ட்டில் நிறைய டிஷ்யூஸ் இருந்துச்சு குழன்னு. அது நம்ம இன்னொரு ஸ்டென்ட் பண்ணாலும் 2 ஸ்டென்ட்டுக்கு இடையில் அந்த டிஷ்யூவில் நின்றுட்டு சாண்ட்விச் மாதிரி இருக்கும், சரியாக திருப்பி சுருங்க வாய்ப்பு உண்டு. நார்மலாக ஒரு ஸ்டென்டிங் பண்ணால் 5% சான்ஸ் உண்டு. மாத்திரையெல்லாம் ஒழுங்காக சாப்பிடல, டயபிட்டிஸ் கண்ட்ரோல் இல்லை, அந்த மாதிரிலாம். ஸோ அதனால் லேசர் எடுத்து 0.9 மில்லிமீட்டர் லேசர் கத்தீட்டரை வச்சு உள்ளே ஃபுல்லாக அதை என்ன பண்ணணும்னா எல்லாம் வேப்பரைஸ் பண்ணிடுவோம், எல்லாத்தையும் ஆவியாக்கிடும் அந்த டிஷ்யூஸ் எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பலூன் பண்ணிவிட்டு ஸ்டென்ட் பண்ணோம்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும், நல்ல லியூமன், நல்ல விரிவாக இருக்கும், அந்த ஆர்ட்ரி உள்ளுக்குள்ள சைஸ் கிடைக்கும். ஸோ லாங் டர்ம் ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு லேசர் ரன் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஓசிடி வச்சு செக் பண்ணிவிட்டு ஸ்டென்ட் பண்ணோம். ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அவங்களும் நல்லா இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 சிடிஓ ஆஞ்சியோபிளாஸ்டி, பைஃபர்கேஷன் ஆஞ்சியோபிளாஸ்டி, ஹை ரிஸ்க் சிப் கேசஸ்லாம் சென்னை மாதிரி பெரிய மாநகரங்களில் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நம்ம திருநெல்வேலி மாதிரி 3 டயர் சிட்டிலையும் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ட்ராவல் பண்ணால் அவங்களுக்கு இங்கேயே கேர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் நம்மகிட்ட ஏற்கனவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் ஓசிடி மிஷின், லேசர் எல்லாம் இருக்கிறனாலையும் உங்களுக்கு தெரியும். லேசர் இன்ஸ்டலேஷன் தமிழ்நாட்டில் 5 இடத்துல தான் இருக்குது. சென்னையில் ஒரு மிஷின் இருக்குது, கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது, வெள்ளூரில் ஒன்று இருக்குது, மதுரை ஒன்று, 5வது நம்மகிட்ட தான் இருக்குது. மொத்தமே 5 மிஷின்ஸ் தான் உண்டு. வெரி காஸ்ட்லி, அரௌண்ட் 3 crores ஒரு மிஷினோட காஸ்ட்டு. ஸோ அதை நம்ம இருந்தாலும் அந்த பேஷண்ட்டுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இந்த மாதிரி திருநெல்வேலி நேரத்துலையும் கொடுக்கணும், அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டி அப்படிங்கிறனால தான் நம்ம அந்த லேசர் மிஷின் ப்ரொக்யூர் பண்ணியிருந்தோம். அது ரேக்கினா கிடைக்குமானே தெரியாது. பட் பேஷண்ட்ஸ் வில் கெட் அ குட் கேர். இந்த மாதிரி இந்த லேசர் யாருக்கு ரொம்ப பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஸ்டென்ட் வச்சு சுருங்கினவங்க, இன்ஸ்டன்ட் ரீஸ்டெனோசிஸ்ன்னு சொல்லுவோம். இல்லாட்டி வயர் போயிடும், பலூன் அப்புறம் போகாது. இந்த பலூனுக்கு நான் கிராஸபிள்னு சொல்லுவோம், பலூன் கிராஸ் பண்ண முடியாத இடம். பலூன் கிராஸ் பண்ணிடும், பட் பலூன் விரியாது. ஏன்னா சுற்றி கால்சியம் இல்லாட்டி மற்ற இதுவெல்லாம் இருக்கிறனால ஃபைப்ரஸ் டிஷ்யூ அந்த மாதிரி. ஸோ அதில் எல்லாம் இது ரொம்ப இருக்கும். இப்போ மேலை நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நெஞ்சுவலி வந்தோடனே 1 மணி நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க, கோல்டன் ஹவரில் போயிடுவாங்க. அந்த ஹார்ட் அட்டாக் நெட்வொர்க் கவர்மெண்ட் மற்ற ப்ரைவேட் இதெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கும். அந்த ரெஃபரல்
பேஷண்ட்டும் உடனே நெஞ்சொலி வந்தாங்கன்னா அந்த முதல்ல இந்த டைஜின் குடிச்சிக்கிட்டு இருக்குது இல்லைன்னா இது பண்ணுற அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க அவ்வளோ அவேர்னஸ் எல்லாமே அவங்க ரீச் ஆகிட்டு. பட் நம்ம கண்ட்ரியில் இப்போ எவ்வளவோ முன்னேற்றம் வந்திருக்குது. இந்த பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது ஹார்ட் அட்டாக் வந்தோடனே 1 ஹவரில் ரீச் ஆகும். அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும், அவங்க உயிரை காப்பாற்ற முடியும். 25% ஆஃப் ஹார்ட் அட்டாக் அக்கர் அவுட் சைட் அண்ட் டெத் அக்கர்ஸ். ஒன்றுமே ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. அதை நம்ம தடுக்கணும்னா அவேர்னஸ் கூட்டணும். நெஞ்சுவலி வந்தால் ஒரு சுகர் பேஷண்ட்டு, ஒரு 70 வயசுக்காரு, ஸ்மோக்கர், ஹைப்பர் டென்ஷன், அவங்க அம்மா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது, இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உள்ளவங்களுக்கு லேசாக வலி இருந்தாலும் இமீடியட்டாக ரீச் பண்ணி ஒரு இசிஜி எடுத்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு தேவையான ட்ரோபோனின் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் மாதிரி எல்லாம் இப்போ அந்த அவேர்னஸ் கூடி இருந்தாலுமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் 24 மணி நேரம் கழித்து லேட்டாக வர்றாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ரத்த குழாயில் ஃபுல்லாக த்ராம்போஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் கிளாக் ஆகிருக்கும். சில பேருக்கு ரொம்ப பெரிய ஆர்ட்ரியாக இருக்கும், எக்டாக்டிக் ஆர்ட்ரின்னு. அது எவ்வளோ தான் நம்ம வயர் பலூன் பண்ணாலும் அந்த த்ராம்பஸ் உள்ளே புஷ் பண்ண முடியாது, கீழே போய் அடைச்சிக்கிறோம். ஸோ அந்த இதில் இந்த லேசர் வந்து அந்த த்ராம்பஸ் ஃபுல்லாக பிளட் கிளாட் எல்லாம் வேப்பரைஸ் பண்ணி எல்லாம் ஆவியாக்கிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா ஓசிடி பண்ணிவிட்டு அப்படியே வந்துடலாம், இல்லை ஸ்டென்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஒரு 2 days பேக் கூட ஒரு பேஷண்ட்டு நாங்கள் ஆக்டிவ் ஹார்ட் அட்டாக்ல வந்தவருக்கு அதை பண்ணோம் லேசர் த்ராம்பஸ்க்காக. ஸோ மெயினாக இந்த பிளட் கிளாட் த்ராம்பஸ், இன்ஸ்டன்ட் ரீஸ்டெனோசிஸ், பலூன் கிராஸ் ஆகாது, பலூன் டைலேட் ஆகாது. இந்த சிடிஓலையும் பண்ணலாம். சார் மாதிரி குளோபல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறது, அவங்களுக்கு நம்ம கற்றுக்கிட்ட அப்புறம் சிடிஓவில் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸில் எல்லாம் லேசர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி இந்த 2 பேஷண்ட்டும் வெரி ஹை ரிஸ்க் ஆஞ்சியோபிளாஸ்டி பேஷண்ட்ஸ். ஒன்று பைஃபர்கேஷன், இன்னொன்று சிடிஓ. 2 பேரும் நல்லா இருக்காங்க.